இப்போ நம்ம எஸ்சிஓலையோ ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லோ ஃப்ரீ டூல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிகினர்ஸ் ஆர் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃப்ரீ டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு லைக் அந்த டைமில் அவங்களுக்கு பெய்டு கொடுத்து வாங்கி அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு பட்ஜெட்டோ அந்த டைமில் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஸோ வந்து இனிஷியலாக எல்லாருமே ஆரம்பிக்கும் போது ஃப்ரீ டூல்ஸ் வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. ஃப்ரீ டூல்ஸ்னால் எல்லா விஷயம் ஏ டு செட் செக் பண்ணுறதுக்கு இன் எஸ்இஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக எல்லாரும் ஃப்ரீ டூல்ஸை லிவரேஜ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஃப்ரீ டூல்ஸில் டேட்டாஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகும், ஈவன் ஃபார் ஆல் தி டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே வந்து எனக்கு 2 ஃப்ரீ டூல். அது வந்துட்டு லைக் அது பெரிய ஒரு பிராண்டோட டூல் தான். பட் அது ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நான் செக் பண்ணும்போது ஒரு வேல்யூ காமிக்குது, வேற ஒரு பர்சன் அதே டேட்டாஸ்லாம் போட்டு தான் செக் பண்ணாங்க, பட் அவங்களுக்கு வேறு வேல்யூ காமிக்குது. ஸோ ஃப்ரீ டூல் தான், பட் வந்து வேல்யூஸ் மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட்டு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எதை நம்புறது அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட், ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஒன்று கரெக்டாக. ஏன்னா வந்து லைக் எனக்கு ஒரு வேல்யூ காமிக்குது, வேற ஒரு பர்சனுக்கு அதே டேட்டாஸ் தான் சர்ச் பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கு வேறு வேல்யூ ரிசல்ட் காமிக்குது. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அது வந்து இது நிறைய பிகினர்ஸ், நிறைய ஃப்ரெஷர்ஸ் ஆர் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பெய்ட் டூல் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் ஆன பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க. அதே ஃபீல்டில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ஆர் அவங்க கொலீக்ஸோ ஆர் அதே ஃபீல்டு பர்சன்ஸ் கிட்ட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி எனக்கு இந்த வேல்யூ வருது ஸோ அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ஒரு கிராஸ் செக் பண்ணிப்பாங்க எதனால் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். பட் இப்போ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த ரிசல்ட், இந்த ஃப்ரீ டூல்லேருந்து ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறப்போ அவங்க வந்து மற்றவங்கிட்ட செக் பண்ணி பார்த்தோ அவங்களுக்கு அதே ரிசல்ட் தான் வருதா அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ வாட் தே வில் டூ இஸ், அவங்களுக்கு என்ன ரிசல்ட் காமிக்குதோ அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாவை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஒன்று. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருனாலே இப்போ பெய்டு வாங்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெய்டு அஃபீஷியல் பிளாட்ஃபார்ம் அவங்க கிட்ட இருந்தே வாங்காமல் லைக் தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் இருக்காங்க. ஐ மீன் பெய்ட் டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுற நிறைய தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் இருக்காங்க. நம்ம காஸ்ட் வைஸ் நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம அது இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஒரு டூல்னா நம்ம அந்த டூலோட அஃபீஷியல் சைட்லேருந்தே வாங்கினோம்னா கண்டிப்பாக அது